சட்டமன்றத்தில் மரபு பிரகாரமும் விதி பிரகாரம் நடந்து கொள்ளுகின்ற நான் பேசுகின்ற எனது உரை கட் செய்யப்படுகிறது. உரை முழுவதுமாக தரப்படவில்லை. என்னுடைய வீடியோ ஆடியோ உரை எனக்கு தரப்படவில்லை. இதெல்லாம் ஏன் தரப்படவில்லை என்பதை நான் பேரவைத் தலைவருக்கு கடிதம் மூலமாக கேட்டிருக்கிறேன். திமுக கூட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தோழமையில் இருந்திருக்கீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல், அடுத்தடுத்த தேர்தல்களிலும் உங்களுடைய ஈடுபாடுகள் இருந்திருக்கு. ஆனா உங்களுடைய பேச்சின் போது நேரலை வழங்கப்படவில்லை அப்படின்றத நீங்க சொல்றீங்க. உங்களுடைய பேச்சுகள்லாம் கட் செய்யப்பட்டு வழங்கப்படும் சொல்றீங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சொல்றீங்க? எனக்கே தெரியல. நானே 234 எம்எல்ஏக்கள் போல் மக்களால் ஓட்டு போட்டு தேர்வு பெற்ற ஒரு எம்எல்ஏ. என்னுடைய உரை மட்டும் ஏன் துண்டிக்கப்படுகிறது? ஏன் நேரலை துண்டிக்கப்படுகிறது? ஏன் என்னுடைய உரையினுடைய நகல் முழுவதுமாக எனக்கு கிடைக்கப்பெறவில்லை? ஏன் என்னுடைய உரையினுடைய வீடியோ ஆடியோ முழுவதுமாக எனக்கு தரப்படவில்லை என்பதெல்லாம் ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. இல்ல, எதிர்க்கட்சிகளும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் முன் வச்சிட்டு இருக்காங்க. நாங்க பேசும்போது மட்டும் நேரலை துண்டிக்கப்படுது, நாங்க பேசுறது முழுமையா தரப்படுது. இந்த நிலத்தில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கும் என் உயிரை விட மேலான என் தாய் மொழிக்கும் நான் சமரசமற்று போராடுகிறேன். ஆக சட்ட போராட்டமும் சட்டமன்றத்தில் நடத்துறேன், நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடக்கிறேன். ஆக என்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை சகித்துக் கொள்ள முடியாம ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த நாட்டுடைய பியூரோக்ரசி என்ற IAS IPS பதவிகளில் உட்கார்ந்திருக்கிற வடநாட்டை சேர்ந்த RSS அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகளுக்கு நான் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறேன். அதனால என்னுடைய பேச்சு முழுவதுமாக வந்துவிடக்கூடாது, என்னுடைய கருத்து முழுவதுமாக வந்துவிடக்கூடாது, அது கோடிக்கணக்கான தமிழ் மக்களிடம் சென்றுவிடக் கூடாது என்பதை அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் மக்களை சந்தித்து